ஒரு மனிதன் வந்து சமுதாயத்துக்காக பணியாற்றுறவனை நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய செய்வான். பிள்ளைய கஞ்சி ஊற்றாது, அது கஞ்சி ஊற்றாது, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை, கால் கை விழுந்துடும், அங்கே நொண்டியாயிரு இங்கே நொண்டி இழுபடிச்சாவான். இது அப்படி இல்லை, தெய்வத்தை கடாட்சம். போனார், ஆன்மீக வேலையாக போய் பார்த்தாரு, ஒரு சாமியார் மாதிரி உட்காந்து கோயிலில் எல்லாம் நிர்வாகம் பண்ணார். அந்த கோயில் திருவிழா முடிஞ்சதும் அவர் இயற்கையாக போயிட்டார். இந்த மாதிரி ஒரு மறைவு வந்து முக்கிய நல்ல வேலை, நல்ல சுத்தமான மனுஷன் தான் கிடைக்கும். அவர் வகுத்து கொடுத்த வழிகளை பின்பற்றுவதற்கு அவருடைய தொண்டர்களாகிய நாங்கள், எனக்கு பின்னாலே வருகின்ற சந்ததிகள் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த வழியை பின்பற்றி இந்த சங்கமானது பசும்பொன் நுண்கலை கழகமாக இருந்தாலும் சரி, கொண்டையன்கோட்டை மறவர் நலச்சங்கமாக இருந்தாலும் சரி, அவர் வகுத்த வழியிலே செல்வோம் செல்வோம் என கூறி அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும். அவர் எங்கு இறைவனிடத்திலே சேர்ந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் இந்த இயக்கத்தின் மீது தான் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர் வகுத்த வழியிலே செல்வோம். 18 மணி நேரம் அதுக்கு உழைச்சார். ஆமாம், காலையிலே ஃபோன் பண்ணுவார், எதோ விசேஷம்னு சொல்லுவார், சொந்தக்காரங்க பிரச்சனைகள் எதுனாலும் பேசுவார், யாரும் கல்யாணம்னா உடனே அங்கே போய் கலந்துக்கிடுவார். நம்மளால் முடியலை, அவர் செய்த பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு திடீர்னு போயிட்டார். சங்கத்தில் ஒரு பெரிய ஒரு தூண், ஒரு சொல்லப்போனால் என்ன, என்னோட சங்கத்தில் வந்து அவரை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அவருடைய ஆன்மா சாந்தியடை இறைவனை வேண்டி தொடர்ந்து சங்கத்தை அவருக்காகவாவது சங்கத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு போகணுன்னு அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உறவினர் சீனிப்பாண்டியன் அவர்கள், நான் எம்எம்ஏ காலனியில் குடி வந்து கடைகளுக்கு சென்று வரும் பொழுது எனக்கு அவர் பழக்கமானார். பழக்கமாகும்போது தான் தெரிந்தது அவர் எனக்கு உறவினர் என்று. அப்பொழுது அவர் சிறிய அளவில் கடை நடத்தி கொண்டிருந்தார். அப்படி படிப்படியாக அவர் உழைத்து சிறிய கடைகளிலிருந்து பெரிய ஒரு ஹோட்டல் அதிபராகி, அதுக்கப்புறம் எம்எம்டிஏ காலனி வணிகர் சங்கத்தில் சேர்ந்து அந்த வியாபாரிகள் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் ஆகி நல்ல உயர்ந்த பதவியை அடைந்தார். அப்படி அடிக்கடி அவர் பழக்கம் வந்து கொண்டிருக்கும்போது நான் அரசு அதிகாரியாக இருந்ததனால் அவருக்கு வேண்டிய நண்பர்கள், உறவினர்கள், இவர்களுக்கு அரசியல் என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ, என்னென்ன யாருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் என்னிடம் கூட்டிக் கொண்டு வருவார். அப்படி அறிமுகமானவர் தான் நம்ம சுழலைமுத்து பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள், அப்புறம் மா பாண்டியன் அவர்கள். இப்படி எல்லாரையும் ஒரு அறிமுகமாகி இருக்கும்போது, அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி உறவினர்கள்லாம் இருக்கும்போது நம்ம நல்லது கெட்டதெல்லாம் செய்யும்போது ஒரு கூட்டமாக வருவோம், ஒரு மரவ கூட்டமைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணோம். நமது தமிழ்நாடு கொண்டையங்கோட்டை மறவர் சங்கத்தின் தலைவர் சீனிப்பாண்டியன் மாமா அவர்கள் எனக்கு கடந்த 30 வருடங்களாக தெரியும். அவர் வீடு கிரகப்பிரவேசத்திலிருந்து நான் அவருடன் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறேன். அவர் பழகுவதற்கு எளிமையான மனிதர். சாதி சமய பாகுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு எளிமையான நபர். மேலும் அவர் தொழில்துறையிலேயும் சமூக பணி ஆற்றுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் சின்ன வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்ததை எங்களிடம் அடிக்கடி எடுத்து கூறி, சின்ன கிராமத்தில் தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்து சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர். அவருடைய இழப்பு நமக்கு ஒரு பெரிய இழப்பாகும். மேலும் அவர் சம்பந்தம் பண்ண வழிகளில் எனக்கு ரொம்ப சொந்த மாமாவாக அவர் வந்ததிலிருந்து மிகுந்த ஈடுபாடுடன் எனக்கு எதுனாலும் போன் மூலமாக தகவல் சொல்லி சமுதாய பணிகளிலும் சமூக பணிகளிலும் மற்ற தொழில் ஸ்தானத்திலையும் எல்லோரும் அருமையாக அவரை அட்வைஸ் பிரகாரம் கேட்டு வந்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் உறுப்பினர் ஆனதிலிருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மக்களையும் சிதறி கிடந்த சமூகத்தை ஒன்று சேர்த்து மாமா விட்டு சென்ற இந்த பணியை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கொண்டையங்கோட்டை மறவர் சங்கத்தை
இனியும் மாமா அவருடைய நினைவாக இதை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய எல்லாரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு இந்த கொண்டையங்கோட்டை மறவர் சங்கத்தை இந்த சமுதாயத்துக்கு நல்ல இதுக்கு எடுத்துட்டு போகணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதைவிட மென்மேலும் சிறப்பாக வளர்ச்சி காண செய்வது மட்டும்தான் நாம் அவருக்கு செய்கின்ற உண்மையான அஞ்சலியாகும். ஏனென்றால் தலைவர் சீனிப்பாண்டியன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். நாமெல்லாம் நமது சங்கத்தினை மாபெரும் விருட்சமாக வளர்த்தெடுப்போம் என்ற நம்பிக்கையில்தான் அந்த விதை அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் ஆன்மா நமது உறவினர்களையும் நம்மை பற்றியுமே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். மண்ணை விட்டு சென்றாலும் எங்களது நெஞ்சை விட்டு பிரியாமல் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவன், காலம் தந்த கொடை, அனைவராலும் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு மாண்புமிகு தலைவராகவும், இங்கு இந்த சென்னை மாநகரில் வசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உறவுகள் நமது கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கத்தினுடைய உறவுகளுக்கெல்லாம் ஒரு மூத்த உறவாகவும் தலைவனாகவும் எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு மகத்தான தலைவர் இன்று எங்களிடமிருந்து பிரிந்து விட்டார் என்பதை நினைக்கும் பொழுது மனம் கணக்கிறது. அவர்கள் இறக்கவில்லை, நம் இனத்திற்காக விதைக்கப்பட்டுள்ளார். அவர் விதைக்கப்பட்டுள்ளது மீண்டும் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வளர்ந்து அவரின் புகழோடு நாம் ஒரு பெரிய ஆலமரம் போல் பல கிளைகள் வைத்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நமது சமுதாயத்தை மேலும் சீர்திருத்தி மாமாவின் ஆசைப்படியே நாம் இந்த மறவர் குலத்தை ஒற்றுமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, கிட்டத்தட்ட இந்த 30-32 ஆண்டுகளத்தில் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி எண்ணற்ற இந்த மண்டபத்திலையும் சரி, இந்த மறவர் சங்கத்திலையும் சரி, இந்த கொண்டையங்கோட்டை மறவர் சங்கத்திலையும் சரி, எல்லாருடைய அணுகுமுறையிலையும் சரி, யாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஈயெறும்பு கூட துறவு செய்ய மாட்டாங்க. ஒரு சமுதாயம்னு தான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் எதுக்குன்னாலும் என்னால் முடியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. நான் ஊரில் இருக்கேன், நாளைக்கு வந்து பார்த்துருவோம், நாளை மறுநாள் வந்து பார்த்துருவோம். அப்படித்தான் அவருடைய செயல்பாடு இந்த சமுதாயத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் இருந்துச்சு. நமது தலைவர் சீனிப்பாண்டியன் அவர்கள் சென்னைக்கு 1970-75 வாக்கிலே சென்னைக்கு வந்தவர்கள். நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு 84 தேவர் பேரவையின் வளர்ச்சிக்காக நெல்லை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்த போது டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை சென்னைக்கு அழைத்து தலைமை அலுவலகத்திலே பணியாற்றும்படி சொன்னார்கள். அப்பொழுதிலிருந்து 1984 சீனிப்பாண்டியன் அவர்களை நெருங்கிய தொடர்போடு இருந்தவன். சீனிப்பாண்டியன் அவர்கள் முதலாக தேவர் சமுதாய மக்களுக்கு, முக்குலத்தோர் சமுதாய மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கின்ற ஆவலின் காரணமாக தேவர் பேரவையில் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தார்கள். பசும்பொன் நுண்கலை கழகம் என்கின்ற டி நகரில் இயங்குகின்ற அந்த அமைப்பிலே அதிலேயும் ஈடுபாடு கொண்டு முக்குலத்து மக்களுக்கு உழைக்கின்ற சேவையை செய்து வந்தார்கள். அவர்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களோடு நெருங்கிய தொடர்பில் மிக நெருக்கமாக உறவினர்களைப் போல பழகக்கூடிய ஒரு பண்பாளர், மிக சிறந்த மனிதர். ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தவர். அருணாசலபுரம் என்ற ஒரு கிராமத்தில், ஆலங்குளம் தொகுதியை சேர்ந்தவர். அருணாசலபுரம் என்ற ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து நல்ல வறுமையில் கஷ்டப்பட்டு இளமை வயதில் ஊரில் இருக்க முடியாமல் சென்னைக்கு குடிபெயர்ந்து சென்னையில் அவர் பலவிதமான கஷ்டங்களெல்லாம் பட்டு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு ஹோட்டல் வைத்து ஹோட்டலை நல்ல செம்மையாக நடத்தி ஒரு புகழோடு நல்ல புகழும் சேர்த்து சூழ்நிலையில் சில அரசியல் கட்சிக்காரர்களெல்லாம் அவளை தேடும் அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றவர் எங்கள் மாமா சீனிப்பாண்டியன் அவர்கள். நான் எம்எம்ஏ காலனியில் குடி அந்த கடைகளுக்கு சென்று வரும் பொழுது எனக்கு அவர் பழக்கமானார்.
பழக்கமாகும்போது தான் தெரிந்தது அவர் எனக்கு உறவினர் என்று. அப்பொழுது அவர் சிறிய அளவில் கடை நடத்தி கொண்டிருந்தார். அப்படி படிப்படியாக அவர் உழைத்து சிறிய கடைகளிலிருந்து பெரிய ஒரு ஹோட்டலில் எங்களது சொந்த ஊரில் ஊராட்சி மன்ற அலுவலகம், நியாய விலைக்கடை, பஞ்சாயத்து ஆஃபீஸ் அமைப்பதற்கு இடம் வேண்டும் என்று அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது அந்த கிராமத்தில் பெரிய ஜமீன்தார்கள், நிலச்சுவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் கூட அதற்கு இடம் கொடுப்பதற்கு யாருக்கும் மனமில்லை. வேறொரு வேலையின் விஷயமாக 1999ஆம் ஆண்டு தனது சொந்த ஊருக்கு எங்கள் தந்தை சென்றிருந்தார். அப்பொழுது இது கேள்விப்பட்டவுடன் தனது சொந்த கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது சுய சம்பாதியத்தில் 18 சென்ட் நிலம் வாங்கி வைத்திருந்தார். அந்த நிலத்தில் கிட்டத்தட்ட 6 சென்ட், அதாவது 2600 சதுரடி நிலத்தை இந்த அரசு அலுவலகங்கள் இங்கே அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசுக்கு இலவசமாக அந்த இடத்தை கொடுத்து பதிவு செய்து கொடுத்து விட்டார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இது சம்பந்தமான விஷயத்தை எங்களது தாயாரிடமோ பிள்ளைகளிடமோ எங்கள் அண்ணனிடமோ தம்பியிடமோ இந்த விஷயத்தை கூறவில்லை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு இது தெரிய வந்தது. ஆனால் அந்த இடத்தில் இது கட்டப்பட்ட விஷயம் இல்லை, இது மாதிரி பதிவு செய்துபட்டு கொடுத்த விஷயமோ எங்களுக்கு தெரியாது. பிற்காலத்தில் தான் எங்களுக்கு அது தெரிய வந்தது. இப்பொழுது தந்தை இறந்த பிறகு நாங்கள் அந்த ஆவணத்தை எடுத்து பார்த்த பிறகு தான் இது இந்த ஆண்டில் பதிவு செய்ய கொடுக்கப்பட்டது இருக்கிறதே என்றது எங்களுக்கு தெரிய வந்தது. இப்படி தனது சொந்த கிராமத்தில் அவர் வசிக்கவில்லை என்றாலும் கூட தனது சொந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி தான் சுய சம்பாதியத்தில் வாங்கிய நிலத்தை அரசுக்கு தானமாக கொடுத்தார் என்பது எங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக உள்ளது. அவர் எப்போவுமே எங்கே போகணுன்னாலும் உடனே கூப்பிடுவார். நான் கூட யாரும் 2 பேரை கூட்டிட்டு போகணும்னு சொன்னால் கூட வாங்க கஷ்டம், நம்மளே போயிட்டு வருவோம், நம்மளே போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு கூப்பிடுவார். டெய்லி என்ன பண்ணிட்டீங்க, அதை செஞ்சிட்டிங்களா, இதை செஞ்சிட்டிங்களா, அது முடிச்சிட்டிங்களா, அந்த வேலையை முடிச்சிட்டிங்களான்னு டெய்லி அவங்க கூட பேசிகிட்டு இருப்பார். மற்றபடி முக்கியமான இடங்களுக்கு போகும்போது என்னை அறிமுகப்படுத்தி வைப்பார். அவர் எனக்கு ஒரு தந்தையாகவும் ப்ளஸ் எனக்கு ஊக்குவிப்பு மாதிரி இருந்தார். நல்லா ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தார். நம்ம உறவினர் கல்யாணத்துக்கு போவதுக்கு கூப்பிடுவார், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் கல்யாணத்துகளுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். நம்ம உறவினர் கல்யாணத்துகளுக்கு எங்கே கூப்பிட்டாலும் நான் தட்டாமல் போயிட்டு வருவோம். அவர் நல்லா என்னை கூட்டிட்டு போவார். எங்கேனாலும் கூட்டிட்டு போய் நம்ம உறவினர்களுக்கு போயிட்டு வருவோம். கொண்டையங்கோட்டை மரவர்ண வைக்கணும்னு சொல்லி பேசும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருக்காங்க, கல்லர் வச்சுருக்காங்க, தேவர்லேயே நிறைய மரவர்லேயே நிறைய வச்சுருக்காங்க. ஒரு அமைப்பு வச்சுக்கிடுவோம், பிரச்சனை அவங்கள போய் சேர்ந்துக்கிடுவோம், அவங்கள அழைப்போம் அப்படி சொன்னார். அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அதில் இது பண்ணேன், என்ரோல் பண்ணேன். நமக்கு ஒரு ஆலோசகராக இருந்து பண்ணுங்கன்னாரு. சரி, நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னு நானும் தவறாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரும் இந்த ஆத்மா சாந்தி அடைந்து நல்ல வழியில் அவர் குடும்பத்தாருக்கும் மற்ற நம்ம சமூகத்திலேயும் சிறந்து எல்லாரும் அவருடன் அவருடைய ஞாபகமாக நம்ம பணியாற்றி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வழி அனுப்புவது வரைக்கும் அவர் கூடவே இருப்பார். அது ஒரு உயர்ந்த, அதாவது ஒரு தலைமைக்கு வர்றதுக்கு உண்டான உயர்ந்த பண்பு. அது ஒரு சீரான பண்பும் கூட. ஒரு எளிமையாக இருந்து அவங்களை அதனால் என்ன ஆகும்னா அந்த உயர்ந்த அதிகாரிகளுக்கும் நாம் ஒரு இடத்துக்கு ஒரு சமுதாயம் சார்ந்த அமைப்புகளுக்கு போகும்போது நம்மளை மரியாதை கொடுத்து அனுப்புகிறார்கள். மரியாதை இருக்கிறார்கள் என்று அவர்களும் பதிலுக்கு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படுது. இது அவருடைய நல்ல குணம். என்னுடைய மகள் திருமணத்தின் போது இந்த வட்டாரங்களில் இருந்த எல்லா உறவினர்களுக்கும் நான் திருமண பத்திரிகை கொடுக்கும் பொழுது அவர் தான் என்னை அழைத்து சென்று எனக்கு எல்லாருடைய அட்ரஸும் தெரியாது, பேர் தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் இன்வைட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் ஒரு நல்ல குணமாக என்னுடைய மகள் திருமணத்தில் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம கூட இருந்து இருந்தார். அவர் நம்ம இடம் இருக்கும்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கிட்டாரு. அவர்களுடைய சிறிய தலைமையையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முறையில் உயர்த்தி இருந்தார். ஒரு பெரிய லீடருங்கிற அளவுக்கு உயர்ந்து கொண்டு நல்ல முறையில் அந்த பசும்பொன் மண்டபத்திலையும் சில தவறுகளில் இருந்து
பொறுப்புகள்லேருந்து, திருமண பொறுப்புகள்லேருந்து அதை வந்து அவருக்கு கிடைக்கிற நாலேஜை, கிடைக்கிற கான்டாக்டை மக்களுக்கு, அதாவது தான் சார்ந்த சமுதாயம், தான் சார்ந்த குரூப்புகளுக்கு செய்கிறதுல நல்லா இருந்தார். அவர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷமாக வந்து மாமாவுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருந்தாலும், என்ன விஷயமா இருந்தாலும், என்ன ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும், ஒரு நமக்கு இந்த சென்னையில் நம்ம சமுதாயத்துக்காரங்க தெரியாத ஆளே இருக்காது. மாமா அந்த மாதிரி இப்படி இந்த பையனுக்கு ஒரு இது இந்த இன்னாரு ஒரு தொடர்பு வேறுன்னு சொன்னான், உடனே வாங்க வந்துட்டு இன்னார் மூலியமா பேசலாம் அப்படின்னு. அப்படி ஒரு தலைவர் வந்து இந்த சமுதாயத்துக்காக வேண்டி இந்த சங்கத்தை உருவாக்கி இந்த சங்கத்தை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய காரணம் வந்து நம்ம தலைவர் பட்ட அரும்பாடு. அந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து இவ்வளவு சீக்கிரமா அந்த மாதிரி வந்து திடீர்னு இப்படி நம்ம வந்து இழப்பை சந்திப்போம்னு வந்து உண்மைக்கே வந்து நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஒரு தலைமை பண்பு என்றால் எவ்வளவு பொறுமையும், ஒரு திட்டமிட்டும், அதே நேரம் நம்மளுடைய சமுதாய மக்களுடைய மேம்பாட்டிற்கு எவ்வளவு அவமானங்கள் வந்தபோது கூட அவர்கள் வாய் திறந்து அதற்கு பதில் அளிக்கவில்லை. பல விஷயங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் பயணித்த விதம் என்னை வந்து ஒரு பெரிய ஒரு தலைமை பண்பை இழந்து விட்டோம் என்ற ஒரு வருத்தம் இதை பதிவு செய்யும் போது எனக்கு மேலிடுகிறது. ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் இன்று கிடைப்பது அரிது. ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய சீனி பாண்டியன் அண்ணனை போன்றவர்கள் நிறைய உருவாக வேண்டும். அந்த கோபங்கள் தணிய வேண்டும். மரம் என்றால் அந்த வீரம் என்றால் சாதனை புரிபவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவங்க வாழ்ந்து வழிகாட்டினாங்க. கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த கல்வியில் மேம்படக்கூடிய குழந்தைகளை வந்து ஆதரித்து அந்த குழந்தைகளுக்கான மேம்பாட்டு உதவித்தொகையை அளிப்பதில் அவர்கள் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள். உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்ட எல்லா சிரமங்களையும் மிக எளிதாக கடந்து வந்தாங்க. தமிழ்நாடு குண்டையங்கோட்டை மறவர் சங்கத்தின் தலைவர் சீனி பாண்டியன் மாமா அவர்கள் எனக்கு கடந்த 30 வருடங்களாக தெரியும். அவர் வீடு கிரகப்பிரவேசத்திலிருந்து நான் அவருடன் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறேன். அவர் வந்து பழகுவதற்கு எளிமையான மனிதர். சாதி சமய பாகுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு எளிமையான நபர். மேலும் அவர் தொழில்துறையிலேயும் சமூக பணி ஆற்றுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் சின்ன வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்ததை எங்களிடம் அடிக்கடி எடுத்து கூறி, சின்ன கிராமத்தில் தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்து சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர். தன்னுடைய சமுதாயத்திற்கு மட்டுமில்லாது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அனைத்து தொழில் சார்ந்த விஷயங்களே சரி, அவங்க தனிப்பட்ட முறைகளையும் மேலும் வளரணும்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க. முன்னின்ற ஒவ்வொரு மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேத்தா ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த மேத்தா ஐஏஎஸ் அகாடமியை முன்னின்று சங்கத்தின் மூலியமாக அனைத்து உறவுகளுக்கும் தெரியப்படுத்தி வழி நடத்தினவங்க. மேலும் அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி நம்ம என்னுடைய அகாடமி சார்ந்த விஷயங்கள்லையும் சரி ஐயாவுக்கு அதில் பெரும் பங்கு இருக்குது. நம்ம வடசென்னையில் வந்து உறுப்பினர் சேர்க்கணும்னு வந்தாங்க. நான் எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் நம்ம உறுப்பினராக சேர்த்து விட்டோம். அவருடைய இதில் நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட்டோம். சித்தப்பானுடைய இதில் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்லது வழிகாட்டியாக தான் இருந்திருக்காங்க. வருஷம் காலண்டருக்கு ஃபோன் போட்டுருவாங்க. என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் காமராஜ் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா உடனே ஃபோன் போட்டுருவாங்க. நான் என்னுடைய வேலையை கூட இது பண்ணாமல் நான் டக்குன்னு ஓடியாந்து அவர் சொல்லுக்கு நான் உடனடியாக வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு இது பண்ணிட்டு போவேன். ஐயா சீனி பாண்டியன் அவர்களை முதல்ல நான் சந்தித்தது வந்து 7 வருஷத்துக்கு முன்னால். அவர் ஒருத்தர் மூலம் தகவல் கிடச்சி இந்த மாதிரி சங்கம் உருவாக்குறாங்க. முக்கியமாக நம்ம சென்னையில் வாழ்கிற நம்ம கொண்டைக்கோட்டை மறவர் சங்க கொண்டைக்கோட்டை மறவர்களோட திருமண உறவுக்காக ஆரம்பிக்காங்க. சென்னையில் வந்து கிளை இல்லாமல் நிறைய பேர் மாறி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக திருமணத்துக்கு மெயினாக உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தகவல் மூலம் தெரிஞ்சு அவரை போய் பார்த்தேன். அவர் கடையில் போய் தான் பார்த்தேன். முதல் முறை பார்க்கும்போதே ஒரு அடுத்த மனுஷன் மாதிரி தெரியல. நம்மளோட குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி, முக்கியமாக அப்பா மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சார். பேசினது வச்சது எல்லாமே ஒரு புது ஆளில் பேசின வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன வயதிலே சென்னைக்கு வந்தாலும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில்
இருந்தார்கள். குறைந்த அளவு கல்வி கற்றிருந்தாலும் அவருடைய அறிவு என்பது மிக நுட்பமானது. எந்த அமைப்பில் இருந்தாலும் அதற்கான ஆலோசனைகளை மிக தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். சீனிப்பாண்டியன் அவர்கள் இந்த தேவர் பேரவையிலும் பசும்பொன் நுண்கலை கழகத்தையும் மிகவும் உயிராக நேசித்தவர்கள். பசும்பொன் என்றாலே அவருடைய மனமெல்லாம் எந்த நேரமும் பசும்பொன் மண்டபத்தின் மீதும் பசும்பொன்னிலே இருக்கிற அந்த நிர்வாகிகள் மீதும் தான் அவருடைய எண்ணங்கள்லாம் மலை பாய்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் சொல்லுவாங்க, நான் நிறைய படிக்கல அப்படிம்பாங்க. ஆனால் மாபெரும் சபைகளில் அவர்களை ஒரு பெரிய தலைமையாகவே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு முறை நானும் அவர்களுமாக ஒரு பள்ளி ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட பொழுது அவர்கள் மிக ஒரு படித்த மேதைகளை விட அவர்கள் அந்த பண்போடு அவர்கள் பேசிய விதம் அவர்களை அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தியது. எம்எம்டிஏ காலனி தலைவராகவும் ஆகி நல்ல உயர்ந்த பதவி அடைந்தார். அப்படி அடிக்கடி அவர் பழக்கம் வந்து கொண்டிருக்கும்போது நான் அரசு அதிகாரியாக இருந்ததனால் நம்ம அவருக்கு வேண்டிய நண்பர்கள், உறவினர்கள், இவர்களுக்கு அரசியல் என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ, என்னென்ன யாருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் என்னிடம் கூட்டிக் கொண்டு வருவார். அப்படி அறிமுகமானவர் தான் நம்ம சோலைமுத்து பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள், அப்புறம் மா பாண்டியன் அவர்கள். இப்படி எல்லாரையும் ஒரு அறிமுகமாகி இருக்கும்போது அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி உறவினர்கள்லாம் இருக்கும்போது நம்ம நல்லது கெட்டதெல்லாம் செய்யும்போது ஒரு கூட்டமாக வருவோம் அப்படின்ட்டுக்காகத்தான் அவருடைய அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பகுதியிலே அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனி உருவாயிற்று. அவர் கடையிலே சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டார். நாங்கள் இந்த எம்எம்டிஏ காலனிக்கு பெயர் சூட்ட வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியா? அப்படி என்றால் எங்கெல்லாம் பேர் போட்டிங்கன்னாருங்க. அவங்க பல இடங்களில் நீங்கள்லாம் பேரை போட்டோம்னாங்க. இப்போ எங்கே போடலைன்னு கேட்டார். அப்போ இருக்கிற கியூ பிளாக்கு நாங்கள் பெயர் போட போகிறோம் அப்படின்னாங்க. உடனே சொன்னால் தேவர் திருமணாருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னாரு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி வைக்கிறது சரியாக இருக்காத, நீங்கள் இன்னும் மாற்றி சொல்லுங்கள். அப்போ பசும்பொன் என்ற பெயரை சூட்டுங்கள், அதுவே போதும் எங்கள் சமூகத்தை திருப்திப்படுத்த என்று சொன்னவுடன் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பல தெருக்களுக்கு பசுமன் தெரு, பசுமன் தெரு, பசுமன் தெரு என்று சூட்டிவிட்டு சென்று விட்டார்கள். இப்படி பல பிரச்சனைகளில் அவர் தீர்த்து வைத்தவர். எங்களது சொந்த கிராமமான அருணாச்சலபுரத்தில் பல்வேறு சமுதாயத்தினர் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர். இருந்தாலும் கூட எங்களது சமுதாயத்திற்கு என்று வழிபடக்கூடிய கோயில் என்று தனியாக ஒன்று இல்லை. இதை எப்பொழுதும் எங்கள் தந்தை கூறிக்கொண்டிருப்பார். மற்ற சமுதாயத்தினர் வழிபடும் கோயிலுக்கு சென்று நாம் வழிபட வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. ஆதலால் நமது சமுதாயத்திற்கு என்று ஒரு கோயில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதை உரையாடல்களின் போது பல்வேறு முறை கூறியும் இருக்கிறார். அப்படியாக இருந்தபோது 2000 ஆண்டு தொடக்கத்தில் எப்படியாவது ஒரு கோயில் உருவாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி எங்களது ஊரின் வடக்கு புறத்தில் ஒரு வயலை ஒட்டி ஒரு சிறிய வேப்ப மரத்தின் கீழ் ஒரு விளக்கேற்றி வழிபட்டு கொண்டிருந்தனர். அந்த இடத்தில் ஒரு அம்மன் கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது சொந்த முயற்சியில் சென்னையில் பல்வேறு நபர்களை சந்தித்து அவர்களிடம் நன்கொடையாக அன்றைய தேதியில், அதாவது 2001ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் என்று நினைக்கிறேன் பணத்தை திரட்டி இந்த பணத்தை கொண்டு அங்கு ஊரில் கொடுத்து அங்கு அந்த கோயிலை உருவாக்கி 2002ஆம் ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி எங்கள் சமுதாயத்துக்கென்று ஒரு கோயிலை உருவாக்கி இன்று அந்த கோயில் அருகில் ஒரு பிள்ளையார் கோயில், முருகன் வள்ளி தேவானுடன் கோயில், பிறகு கோயிலுக்கு முன் மண்டபம், ஷெட் என பல்வேறு கோயில் கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு இன்று ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 23, 24 அதாவது 3ஆம் செவ்வாய் அந்த மாதிரி நாட்களில் ஒவ்வொரு வருடம் இந்த கோவில் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. தற்பொழுது இந்த கோயிலில் ஊர் மக்கள் தங்களது குடும்பத்தின் சார்பாக கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோயில் இன்று அந்த ஊரின்
ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறது. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 41 நாட்கள் விரதம் இருந்து ஊர் மக்கள் அனைவரும் கூடி இந்த திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் பறவை காவடி என்று கூறுவார்கள். அது மிக ஒரு சில இடங்களிலே அது நிகழ்த்தப்படுகிறது. இந்த கோயிலில் இந்த பறவை காவடி என்பது ஒவ்வொரு வருடமும் இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இப்படியாக இந்த கோயிலில் உருவாக மக்கள் வழிபட வேண்டுமென்று நினைத்து தன் மக்கள் தன் ஊரில் இருக்கும் மக்கள் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கோயிலை கட்டி இன்று அனைவரும் சிறப்பாக அந்த கோயிலில் தரிசித்து ஆசி பெற்று வருகின்றனர். இதுபோல் அரசியல்லையும் அவர் ஆரம்ப காலத்தில் மதிமுகவில் இருந்தார். மதிமுகவில் இருந்து இந்த வார்டு கவுன்சிலருக்கு அவர் போட்டியிட்டார். அப்போ போட்டியிடும் போது அவருடைய நாங்கள் எல்லாமே அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம வெவ்வேறு எண்ணம் இருந்தாலும் நம்ம மதிமுகவுக்கு அவருக்காக அந்த இடத்துல ஓட்டு போட்டோம். மதிமுக ஒரு வேளை வளர்ந்துருந்ததுன்னா அவர் அந்த ஆரம்ப காலத்திலே இருந்தார். மதிமுகவில் ஒரு பெரிய லீடராக இருக்கலாம். மதிமுக வளர்ச்சி அடையாதனால அவரும் வளர்ச்சி அந்த நேரத்தில் வளர்ச்சி அடையலை. அதனால் அதுக்கப்புறம் தான் அதை விட்டு அரசியலை விட்டுட்டு இந்த சமுதாய பணியில் அவர் ரொம்ப ஈடுபடுத்திக்கிட்டார். அதே போல் அவருடைய பையங்களையுமே நல்ல படிக்க வச்சு நல்ல முன்னேற்றி விட்டார். நல்ல சிறிய அந்த பையங்களுமே நல்ல பையங்களாக இருந்தார். அதில் ஒரு பையனை கொண்டு போய் நான் ஒரு கம்பெனியில் திருச்சியில் சேர்த்துக்கிட்ட போது அந்த பையன் அங்கே இல்லாமல் அங்கே இருந்துட்டு வந்துட்டார். நாம் வேலை கொடுக்குற இடத்துல தான் இருக்கணுமே தவிர நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உயரிய நோக்கங்கள், உயரிய எண்ணங்கள், சிந்தனைகள் வரக்கூடிய ஸ்டேஜுக்கு அவர் அப்படி அவர் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு அவர் குடும்பத்தையும் நல்ல முறையில் அதை பண்ணார். அந்த பையங்களுமே நல்ல முறையில் இருக்கிறாங்க. இப்போ இவர் அவருடைய தலைமையின் கீழே அவருடைய பையன் வளர்ந்ததுனால அது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்குறாங்க. அவர் பையன் உடனே நான் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன தொடர்பு கொள்ளுங்கன்னு வாலண்டியராக வராரு. இப்படி இந்த வாலண்டியராக வரக்கூடிய ஒரு குணம்லாம் எப்படின்னா அவருடைய பண்பு. வைக்கல பார்க்க போகிறது எதுக்கு முக்கியமான எல்லாத்துக்குமே நான் கூட்டிட்டு போகிறேன். நம்ம ஒரே நாட்டை அறிமுகப்படுத்தி வைப்பார். தொழில் சம்மந்தமாக சொல்லுவார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதனை அவர் செய்யுங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி வெற்றி ஐஏஎஸ் அவர் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு அறிமுகம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு வெற்றி ஐஏஎஸில் படிச்சுக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல படிக்க வச்சுருப்பேன். நான் படிக்க வச்சு அவர் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு. ஆனால் வாங்க படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம உறவினரில் ரொம்ப அவர் அறிமுகப்படுத்தல முன்னுதாரணமாக இருந்தார். பசுமூன் மண்டபத்திலையும் அவர் நிர்வகிச்சிருக்கிறாரு. அங்கே அறக்கட்டளை திருமண தலைவராக இருந்தார். பசுமூன் நுண்கலை கழகத்திலையும் பதிவு வைத்திருக்காரு. நிறைய கல்யாணங்கள் முடிச்சிருக்காங்க. அவர்கள் தலைமையில் நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சிருக்காங்க. அவருடைய பொற்கரத்தால் நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சிருக்காங்க. நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுருக்காங்க. ஊர்களில் அவர்கள் ஊர்களில் திருக்கோயில்கள் நிறையா கட்டி இது பண்ணியிருக்காங்க. தலைவர் ஆரம்பிக்கும் போது 10 பேர் 15 பேர் வச்சு தான் ஆரம்பித்தார். இந்த ஆரம்பிக்கும் போது அதாவது இந்த பசுமன் தேவர் முத்துராமலிங்க சொன்ன மாதிரி டூ யுவர் டியூட்டி டூ நாட் லைக் யுவர் பெனிஃபிட் அப்படிம்பாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அவர் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கலை. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம வீடு வீடாக அந்த சின்ன பையன் மாதிரி தம்பி எதை சேருங்கடா, அவங்க சேருங்கடா அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இருந்தார். அது மாதிரி கள்ளர் மறவர் அகமுடியார் இது 3 பேருமே நம்ம முக்குளத்தை சேர்ந்தவங்க. இந்த முக்குளத்தில் கொண்டையங்கோட்டை தேவர் அப்படிங்கிற தனி ஒரு பாட்டை இருக்குது. இந்த கொண்டையங்கோட்டை தேவர் கிளை இருக்கவங்க மட்டும்தான் இந்த கொண்டையங்கோட்டை தேவர். இந்த கொண்டையங்கோட்டை தேவரை ஒருங்கிணைக்கிறது லேசுப்பட்டவங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துடலாம், சிங்கத்தை ஒன்றா சேர்க்க முடியாது. இவர் சிங்கத்தெல்லாம் ஒன்றா சேர்த்தாடும் ஏகப்பட்ட இடர்கள் வரும். அதையும் சிரிச்சுக்கிட்டே சமாளித்தவர். சிறிது காலங்கள் நாங்கள் அவரிடம் பழகுவதற்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் எங்களை போன்றவர்களை எல்லாம் ஒரு நல்வழியில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு உறவுகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்ற ஒரு இணைப்பு பாலமாகவே அவர் செயல்பட்டார். சுயநலமின்றி தன்னிலம் பாராமல் அவர் மக்கள் நலத்துக்காகவே தன்னுடைய உறவுகளுக்காகவே அவர் வாழ்ந்த காலங்கள் அனைத்தையும் அவர் அர்ப்பணித்தார். கொடியுறவு, கிளை, மறவர் இனம் இவ்வாறெல்லாம் நமக்கு பெரும்பகுதியாக புகட்டி இந்த சென்னையிலே வாழ வந்த சென்னையிலே நம்மளை ஆள வைத்த நமது சமுதாயம் அதற்கு தலைமையேற்று பொறுப்பேற்று நம்ம எல்லாம்
வழிநடத்தி சென்று கொண்டிருந்த நமது மாமா சீனிப்பாண்டியன் அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். என்னை சிறு குழந்தையிலேருந்தே அக்கா மகன், எங்கே பார்த்தாலும் என் அக்கா மகன் என்று கூறுவார்கள். அவ்வாறு பாசத்தில் அதிகமாக பாசம் வைத்தவர் என் மேல். கொண்டையங்கோட்டை மரவர் நல சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் மாபெரும் ஒரு இயக்கமாக அதை கட்டி காப்பாற்றிருக்காங்க. தன்னுடைய குழந்தையை போன்று அவர் வந்து எல்லா நம்முடைய அனைத்து உறவுகளையும் பேணி பாதுகாத்திருக்காங்க. இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்தவர் அவர் தான். நான் கூட அவர் ஒரு 10, 20, 30, 40 தடவை பேசியிருப்பார். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆரம்ப கட்டத்தில் சங்கம் ஆரம்பிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னென்னா வேலைப்பொழு காரணமாக வாரம்னு சொல்லுவேன். ஒரு நாள் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து அவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு மனுஷன் நம்மளை ஒரு சங்கம் ஆரம்பிக்க கூடாது, நம்ம அதில் இணையாமல் இருக்கக்கூடாது தான் எனக்கு இதுக்கு எண்ணம் இருந்தது. பட் நம்ம அதை தவிர்த்துட்டே இருந்த வேலை இருந்ததால் அதனால் என்ன மாதிரி ஆளுகளை பிடிச்சி என்ன இல்லை, நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் அவர் இணைச்சிருக்காரு. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை என்கிட்ட பேசியிருப்பார். அவர் சொந்த காரியத்துக்கு பேசலை. எவ்வளோ பெரிய அதிகாரியும் எளிதில் ஃபோனில் கூப்பிட்டு என்னிடம் கொடுப்பார். எனக்கு கூச்சமாக இருக்கும். நான் அவரை விட பல அனுபவம் பெற்றவன். ஆனால் இருந்தாலும் ஒரு நபரிடம் பேசும்போது நான் ரொம்ப கூச்சப்படுவேன். அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். மாப்பிள்ளை நாட்டை பேச வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் ஃபோனில் கூப்பிட்டு இருந்தாங்க பேசுங்க அப்படின்பார். எனக்கு பல பெரிய மனிதர்களை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். முன்னாள் குடிசை மாற்று வாரிய தலைமை பொறியாளர் ஜெயராம் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தியவர். அதன் மூலம் எனக்கு என்னுடைய பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க உதவியவர். அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் சோலையர் ஐயா அவர்களிடம் அழைத்து போய் இவருடைய மைத்துனர் அவருடைய பள்ளிக்கு நீங்கள் திறந்து வைக்க வாங்க என்று சொன்னார். இப்படி பல பேர்கள், 1, 2 அல்ல, நிறைய பேரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர். எனக்கு கூச்ச சுவாபம், யாரிடம் போய் வாங்க கூப்பிட தெரியாது. ஆனால் அவர் அப்படி அல்ல. தன்னுடைய குறையை பற்றி நினைக்காமல் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் அவரிடம் எளிதாக பேசிவிடுவார். எங்கள் தந்தை மிகவும் எளிமையானவர். அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். அவர் பெரியதாக படிக்கவில்லை என்றாலும் எங்களை படிக்க வைக்க வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டவர். படிப்பின் மீது அவருக்கு இருக்க நாட்டம் என்னவென்று ஒவ்வொரு முறையும் சொல்வார். படித்தால் என்னவாகலாம், எப்படி இருக்கலாம் என்று ஒவ்வொரு முறையும் அறிவுரை கூறுவார். நாங்களும் அவரை பற்றி கண்டு வியந்திருக்கிறோம். எப்படி என்றால், ஒரு பெரிய அதிகாரியிடமோ இல்லை ஒரு பெரிய அலுவலரிடமோ மிக எளிமையாக சென்று பேசுவார். அதை கண்டு வியப்பாக இருக்கும். தன்னிடம் இருக்கும் அந்த தலைமை பண்பு என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாகும். எதற்கும் கூச்சப்பட மாட்டார். சரியான விஷயங்களுக்கு சரியான இடத்தை நோக்கி பயணம் என்ற எண்ணம் எப்பொழுதும் அவருக்கு உண்டு. தன்னிடம் இருக்கும் நற்குணத்தை எப்போதும் வெளிக்காட்டக்கூடியவர். யாரும் எந்த நேரமும் உதவி என்று வந்து கேட்டால் எந்தவித தயக்கமின்றி உடனடியாக சென்று உதவுவதற்கு பெரிய மனம் கொண்டவர். அவரின் நற்குணங்களை நாங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. முக்குலத்தோர்களுக்குள் ஒவ்வொருத்தோர்களும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது. மறவர்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. காலப்போக்கில் தென் மாவட்டங்களிலே இருந்து வந்த முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த கொண்டையன்கோட்டை மறவர்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்த தென்பகுதியில் வந்த கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு திருமண பந்தங்கள் அமைக்க வேண்டும். அவர்கள் பல்வேறு வழியாக சென்னையிலே பல இனத்தவர்களோடு திருமணம் முடிக்கின்ற, பெண் கிடைக்காமல் திருமணம் முடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை மாற்ற வேண்டும். நமது கொண்டையங்கோட்டை மறவர்களுக்கென்று தனி அமைப்பு சென்னையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி 2017 அந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பை உருவாக்குகின்ற நோக்கம் முக்குலத்தோர்களை பிரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கும் கிடையாது, இந்த சங்கத்திலே பயணிக்கின்ற யாருக்கும் கிடையாது. இந்த கொண்டையன்கோட்டை மறவர் உறவினர்கள் சென்னையில் இருக்கின்றவர்கள் யார் யார் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு குடும்ப சங்கமாக, இது மிகப்பெரிய தாய்வழி சமுதாயம்,
தாய் வழி சமுதாயம் என்பது தன்னுடைய தாயினுடைய கிளை வழியை பின்பற்றுகின்ற சமுதாயம். ராமநாதபுரத்திலிருந்து தென் மாவட்டங்களில் பரவி இருக்கின்ற இந்த மக்களுக்கு சென்னையிலே குடியிருக்கின்ற மக்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்தினார்கள். அதிலே செயலாளராக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். நமது மறவரின மக்களை ஒன்றிணைத்திடவும் நமது உறவினர்களுக்கிடையில் திருமண பந்தங்களை உருவாக்கிடவும் தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி சுமார் 7 ஆண்டு காலம் அதனை கட்டுக்கோப்பாக வைத்ததோடு மட்டுமல்லாமல் 1150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து அதனை மாபெரும் ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக மாற்றிய பெருமைக்குரியவர் ஐயா தெய்வ திரு சு சீனிப்பாண்டியன் அவர்கள். எண்ணற்ற பதவிகளை வகித்த போதிலும் எந்நேரமும் காண கிடைக்கக்கூடிய ஒரு தலைவராக, காட்சிக்கு எளியவராக வாழ்ந்தவர் ஐயா தெய்வ திரு சு சீனிப்பாண்டியன் அவர்கள். 1999ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சுமார் 23 ஆண்டு காலம் தாத்தா திரு சீனிப்பாண்டியன் அவர்களோடு நெருங்கிய நட்பு பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய குலதெய்வம் அவருடைய குலதெய்வம் ஒன்றுதான். தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்கத்தினை 2017ஆம் ஆண்டு ஆரம்பித்த போது இந்த சங்கத்திற்கு ஒரு இலட்சணையை உருவாக்க வேண்டும் என்று என்னை சந்தித்தார்கள். அதற்கு நான் அந்த நம்ம சங்கத்திற்குரிய லோகோ லட்சணையை சிறப்பாக வடிவமைத்து சங்கத்திற்கான கொடியை வடிவமைத்து கொடுத்தேன். அவர் கூட 7 ஆண்டு பயணிச்சிருக்கேன். எனக்கு போன வருஷம் 2023 தான் மேரேஜ் கல்யாணம் ஆச்சு. எனக்கு அப்பா அம்மா இருந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தலைவர் நான் ஒரு தலைவராக பார்க்காம அவர் ஒரு அப்பா மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆறுதல் சொல்கிறது, ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறது, வைக்கிறது, என்னை முன்னிலைப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாரு. அப்போது என்னோடய கல்யாணத்துக்கு அவர்கிட்ட தான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாண பத்திரிக்கையில் பேர் போட்டு வரணும், கண்டிப்பாக வரணும்னு சொல்லி திருநெல்வேலிக்கு வந்தார். கல்யாண வீட்டுக்கு வந்தார். என்னோட முதல் ஆசீர்வாதமே அவர்கிட்ட தான். தலைவர்கிட்டையும் அவரோட ஒய்ஃப்டையும் மனைவிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினேன். அவரோட ஆசீர்வாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஒரு பையன் கையில் இருக்கான். எல்லாம் அவரோட ஆசீர்வாதம். பையனை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். கடைசியில் பார்க்க முடியாமலே தவறிட்டார். இந்த காலத்து சென்னைக்கு ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் கேட்டேன், எம்எம்டி சீனிப்பாண்டி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புகழோட பேரோட வாழ்ந்தவர் மாமா சீனிப்பாண்டியன் அவர்கள். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாய் மாமனாரும் சீனிப்பாண்டியன் மாமா சகலப்பாடி எனக்கு ரொம்ப உறவுக்காரர். அவர் இந்த இடத்துக்கு அவரை இந்த அமைப்பை வளர்த்து சிறப்பாக நடத்தியிருக்கார். அவர் மறந்தது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். கொஞ்ச நாள் இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்போம் நாங்களும். நான் அவர்களோடு பழகியது கடந்த 5 ஆண்டுகள் தான் இருக்கும். இந்த அமைப்பை அவங்க உருவாக்கி 2வது ஆண்டு கொண்டாடும் பொழுது அழைத்தார்கள். அப்படி தான் எனக்கு இவர்களோடு தொடர்பு ஏற்பட்டது. இப்போ மறவர்கள் என்றாலே வீரம் என்றால் அதை அவர்கள் சரியாக வழிநடத்தி கொண்டு சென்றார்கள் என்று தான் நான் சொல்லணும். வீரம் என்பது என்ன? ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி சென்னை பட்டணத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கொண்டையன்கோட்டை மறவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதை மிக லாபகமாக கையாண்டார்கள். ஒரு மறவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து வழிகாட்டினார்கள் என்று தான் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும் பொழுது யார் வந்தாலும் அந்த உறவு முறையை சொல்லி அவர்கள் இனிமையாக அவர்கள் வரவேற்கும் விதமே நமக்கு அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும். வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கும்போது வியாபாரிகள் சங்கத்தில் கம்யூனிட்டி கிடையாது. அதில் வேறு கம்யூனிட்டி தான் டாமினன்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா விக்ரமராஜா இருக்கட்டும் இல்லை எல்லாருமே இவருக்கு மிகவும் வேண்டியவர்களாக இவர் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இவரையும் கூட்டி அரவணைத்து செல்லக்கூடிய நிலைமைக்கு அவர் மற்ற சமுதாயத்தினுடைய மக்களோடையும் நல்லா பழகி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு தான் இருந்தார். தன்னுடைய சமுதாயத்துக்கு அவர் செய்கிறது ஒரு கான்ட்ரவர்சியில் இல்லாமல்
அது மித்தவங்களோட ஒரு போராட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் தான் கொண்டாட வேண்டி தன்னுடைய சமுதாயத்துக்காக மற்ற சமுதாயத்தை பழிவாங்குறதோ ஒரு எதிர்த்து நிற்கிறதோ அதெல்லாம் பண்ணாமல் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு தான் இருந்தார். அவரை வந்து அவருடைய பேரும் புகழும் அவர் என்றும் நிலைத்து நிற்கும். அவருடைய பண்பும் அவருடைய குடும்பமும் நன்றாக இருக்கும் என்று நான் முழுவதும் நம்புகிறேன். நான் என்ன சொல்கின்றனோ எப்படி செய்ய வேண்டும் என்று நான் எப்பொழுது பேசவில்லை. அதே அவர் கொடுக்கணும் தனி வழியில் இருந்தது. எல்லாரையும் அதை அரவணைச்சு செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பையும் அவர் வளர்த்துக்கிட்டார். அவர் புகழ் ஓங்க வேண்டும். நல்ல செயல்களை எல்லாம் அவர் வாழும் வாழ்க்கையில் தொடங்கி வைத்ததோடு மட்டுமில்லாமல் அனைத்து எத்தனையோ சங்கங்கள் சென்னையில் செயல்பட்டாலும் நம்ம அமைப்பு சார்ந்த சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் சென்னையில் செயல்பட்டாலும் அனைத்து சங்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான சங்கமாக இந்த கொண்டையாங்கோட்டை மறவர் நல சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன். கொண்டையாங்கோட்டை மறவர்னு ஒரு சங்கத்தை உருவாக்கினா என்னன்னு மாமா நாங்களாம் ஒரு 4-5 பேர் கன்சல்ட் பண்ணோம். அப்போ கேட்ட உடனே அப்படியே நம்ம உருவாக்கலாம்னு எல்லாரும் ஒவ்வொரு சங்கங்கள் வச்சுருக்காங்க. நம்ம இந்த கொண்டையாங்கோட்டை மறவர் சங்கத்துக்கு மாத்திரம் ஒரு சங்கம் இல்லைன்னு சொல்லி அதை உருவாக்கி மிக தலைவருடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஏஜ்லேயும் காலையில் 5 மணிக்கு நாங்கள் உறுப்பினர் சேர்க்க போனோம்னா 4:30 மணிக்கு எங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சுவாப்புல, இங்கே வந்திருக்கு அங்கே வந்திருக்கு, இன்னைக்கு இந்த லைன் போகணும் அந்த லைன். இந்த சங்கத்தை வளர்ச்சிக்கு தலைவர் பட்ட அரும்பாடு வந்து மிகப்பெரிய ஒரு சமூக போராட்டம். இந்த சென்னையிலே இன்று கொண்டையாங்கோட்டை மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று காண்பித்து இதை ஒரு கூட்டமாக காண்பித்து குடும்ப விழாவாக உருவாக்கி இன்றளவில் கொண்டையாங்கோட்டை மறவர் சமுதாயத்தை இன்னைக்கு உலக அளவில் பேச வைத்த நமது சீனிபாண்டி அம்மா அவர்களுக்கு பாதம் தொட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அவர் வேதனை அவர் வாங்கிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் இப்போ காலண்டர் போட ஆரம்பித்தா யார் பேர் என்ன ஏது எங்கே 1000 ட்ரிப் கரெக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன மீட்டிங் போட்டால் நீ எங்கே வந்துட்டியா இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளர் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காது. தலைவரும் அவரே, பொருளாளர் அவரே, செயலாளர் அவரே, தொண்டர் அவரைங்கிற மாதிரி எல்லா ஒர்க்கும் எடுத்து செய்வார். அந்த தலைவருங்கிற ஈகோ அவர்கிட்ட வரல. அவர் நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படி பேசலாம், அவருக்கு மனசு ஒரு கருத்து கிடைக்கும், அந்த கருத்தை விடாமல் பேசுவார். அவர் பேசி இந்த கூட்டம் உண்டாக்குறாரு. இது வரைக்கும் இந்த கலர் மரம் முடியாது எல்லாருமே சங்கம் வச்சுருக்காங்க. 1100 பேர் உறுப்பினரை என்ன கிளை, எந்த ஊர், என்ன ஏரியா, யார் யார் எங்கே இருக்காங்க அத்தனையும் தெளிவாக புக்கு போட்டு பண்ணியிருக்காரு. இந்த செயல் எவனாலும் பண்ண முடியாது. அந்த செயல் பண்ணக்கூடிய ஒரு தனித்திறமை தலைவர் சீனிப்பாண்டியனுக்கு மட்டும்தான் உண்டு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்பதற்கேற்றவாறு ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற காலம், செய்கின்ற செயல், செய்கின்ற முறை ஆகிய அனைத்திலுமே நன்மைகள் விளையும்படியான எண்ணங்களை மனதிலே வைத்து 6 குடும்ப விழாக்களையும், மாமன்னர் பூலித்தேவர் ஜெயந்தி விழா, பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் ஜெயந்தி விழா போன்ற விழாக்களையும், எண்ணற்ற செயற்குழு கூட்டங்களையும், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்களையும் திறம்பட செய்து முடித்தவர் ஐயா தெய்வ திரு சு. சீனிபாண்டியன் அவர்கள். அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள், இடஒதுக்கீடுக்கு ரொம்ப கவனம் செலுத்தி அவருடைய உடம்பை கூட கவனிக்காம ஃபுல்லாகவே இதுக்கே எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. இந்த வயசுக்கு அப்புறமும் அவங்க நடந்து எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வரது பெரிய ஒரு இது. வருஷம் குடும்ப விழாவில் நல்லா எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு எல்லா சொந்தக்காரங்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக வந்திருக்காங்க. அதாவது என்னுடைய தந்தை இறப்பை விட நான் அவருக்காக வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் ஐயாவுடைய இறப்பு என்னை ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. இந்த வழியை நம்ம பின்பற்றி இன்னும் இந்த சங்கத்தை மென்மேலும் பல வளர்ச்சி பாதைகளை கொண்டு போகணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். தலைவருங்கிறதுக்கு ஒரு தனி திறமை இருக்குது. தலைவர் கமாண்டிங் பண்ணுறதும் செயல்படுத்துறதும் தலைவர் சீனிசாமி தேவருக்கு இடம் யாரும் கிடையாது. இவருடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் அந்த செயலாளர் கூப்பிடுவார். செயலாளர் எங்கே இருக்காரு, அவர் பொருளாளர் கூப்பிடுவார். ஏப்பா வாப்பா அதை படத்தை எதையும் பாரு, என்ன கூப்பிடுவார், இந்த பூசாரி வந்துட்டார், அதை நீ தான் வரணும்ப்பா, நீ வந்தால் பூஜை பண்ணப்பாரு. அந்த மாதிரி மனசில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு செய்வார். இந்த நம்ம குடும்ப விழா நடத்தினார். குடும்ப விழா அதான் சொல்லணும் கல்லர் மரம், இதில் யாருமே போய் நடத்தலை. பெரிய நம்ம சமுதாய மண்டபத்தில் பண்ணாங்க, அவங்க பண்ணுறாங்க. இவருடைய தனி அபிப்பிராயம் கருத்து கேட்பார்,
மனசில் தோணுது செஞ்சுருவார். ஆமாம், யார் மிலிட்ரி மாதிரி துப்பாக்கி மாதிரி எடுத்தால் டப்புன்னு சுட்டுருவார். அவர் வேலை நடந்துடும். ஆனால் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகலை. அவர் முதல் கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அப்போது எனக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. பின்னர் வைகோவிடம் சென்றார். ஒரு கட்டத்திற்கு மேல் அரசியல் வேண்டாம், தான் பிறந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் அவரிடம் வெளிப்பட்டது. என்னிடம் பேசினார். சரி மாப்பிள்ளை, நீங்கள் விரும்புவதை செய்யுங்க, நீங்கள் நிற்கணும், என்னோட நிற்கிறேன். அப்போது கொண்டையங்கோட்டை மறவர் சங்கம் தோக்க வேண்டும் என்றார். ஏன் என்று கேட்டேன். இல்லை, நமக்கென்று ஒன்று அமைப்பு வேண்டும், திருமணம் செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை, எங்கெங்கோ தேடி போயிடுறாங்க, அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வேண்டும் என்ற உணர்வோடு இந்த கொண்டையங்கோட்டை மறவர் சங்கத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார். அவர் பேசாத ஆள் இல்லை. ஏறத்தாழ 1000 உறுப்பினர்களை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் அவருக்கு நண்பர்கள் உண்டு. அருணாச்சலப்பேரி என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து சென்னை மாநகரில் பல்லாயிரக்கணக்கான உறவுகளை தன்னுடைய அன்பால் அரவணைத்த ஒரு தலைவன். இன்னும் சிறிது காலங்கள் இப்பூவுலகில் வாழ்ந்திருந்தால் நம் சமூக மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியிருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த அமைப்பு தொடங்கிய சிறிது காலத்திலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை அவர் ஒருங்கிணைத்தார், சங்கமித்தார்கள். 7 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்யாத சாதனைகள் கிடையாது. ஒவ்வொரு கொண்டையன்கோட்டை மறவர்கள் வீடுகளுக்கும் சென்று அந்த உறவினர்களை சந்தித்து இந்த சங்கத்திலே இணைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப விழா என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கொஞ்சி குழாவும் விழாவாக அந்த விழாவை ஏற்படுத்தி தன்னுடைய தனித்தன்மையை நிரூபித்தவர் அவர்கள். அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக இன்னும் இருப்பவர்கள் சிறப்பாக நடத்தி தருவார்கள். நாங்களும் ஒத்துழைப்போடு இருந்து இந்த பணியை மிக சிறப்பாக நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். அவர் பணியை நாங்கள் மீண்டும் செம்மையாக நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நல்ல முறையில் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் அவர் என்னிடம் பேசினார். நான் ஒரு வாரத்தில் வந்துடுவேன், என்னாச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஜனவரி மாதம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி நான் அவரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் வீட்டிலே, சென்னையிலே. இந்த வருஷம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த முறை சரி இவர் போய் அண்ணாச்சி வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த அண்ணியும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட காலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அவருடைய இழப்பு இன்னும் நினைவிலே எங்களை விட்டு மறையவில்லை. அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை இன்னும் நாங்கள் சிறப்பாக முன்னின்று நடத்தி அவருடைய பெயரை நிலைநாட்டுவோம் என்று இந்த நேரத்திலே உறுதியிருக்கிறேன். அவர் இட்டு சென்ற அனைத்து பணிகளையும் நாங்கள் தொடர்வதுதான் அவருக்கு நாம் உண்மையாக செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும். ஆனால் அவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை வழி நடத்துவார்கள். ஆகவே இந்த கொண்டையன்கோட்டை மறவர் உறுப்பினர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, அவர்கள் என்ன பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எப்படி ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதை நாம் முழுமையாக ஒற்றுமையாக வருங்காலத்தில் செயல்படுத்தி அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஜெய்ஹிந்த்.